The Chennai Silks in Christmas மற்றும் New Year sale. Let the celebrations begin. நடு ரோட்டில் பைக் சாகசம். தம்பி கொஞ்சம் கதவை திறங்க. மறுநாளே கதவை தட்டிய போலீஸ். அரவை மெஷினில் நொறுக்கப்பட்ட பைக். அரண்டு போன பைக் சாகச பிரியர்கள். கத்தார் நாட்டில் இருசக்கர வாகனத்தில் படுவேகத்தில் சென்று சாகசம் செய்த இளைஞரின் வாகனத்தை அந்நாட்டு அரசு சுக்குநூறாக நொறுக்கிய சம்பவம் பெரும் பேசு பொருளாக மாறியுள்ளது. சில தினங்களுக்கு முன்பு கத்தார் நாட்டில் இளைஞர் ஒருவர் தனது இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக பயணித்து சாகசம் செய்துள்ளார். விலை உயர்ந்த பைக்கில் அதிவேகத்தில் செல்லும் அவர் திடீரென பைக்கின் மீது ஏறி நின்று பேலன்ஸ் செய்தபடி பயணிக்கிறார். இது சக பயணிகளுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாத அந்த இளைஞர் சாலையில் சாவகாசமாக போய்க் கொண்டிருந்துள்ளார். மேலும் அவர் சாகசம் செய்த காட்சியை வீடியோவாக எடுத்து சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வைரலானதை அடுத்து பலரும் தங்களது கண்டனத்தை தெரிவித்து வந்தனர். ஏனென்றால் கத்தார் நாட்டில் பொது சாலைகளில் முன் அனுமதி இன்றி சாகசம் செய்வதென்பது பெரும் குற்றமாக கருதப்படுகிறது. இது போன்ற விதி மீறல்களில் ஈடுபடுபவர்களுக்கு 3 ஆண்டுகளுக்கு மிகாமல் சிறை தண்டனை விதிக்கப்படும். அத்துடன் கத்தார் மதிப்பில் 10,000 முதல் 50,000 வரை அபராதம் செலுத்த வேண்டும் என்று போக்குவரத்து சட்டத்தில் விதிகள் உள்ளன. அந்த வகையில் இளைஞரின் சாகச வீடியோவின் அடிப்படையில் அந்நாட்டு உள்துறை அமைச்சகம் சட்ட நடவடிக்கை எடுத்தது. அதன் அடிப்படையில் இளைஞரின் இருசக்கர வாகனத்தை காவல்துறையினர் அரவை இயந்திரத்தில் போட்டு சுக்குநூறாக நொறுக்கியுள்ளனர். இது குறித்து உள்துறை அமைச்சகம் தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் பக்கத்தில் அந்த வீடியோவை பகிர்ந்து இது போன்ற அத்துமீறல்களை ஒருபோதும் அனுமதிக்க இயலாது என்று எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பான வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது. சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் காஞ்சிபுரம் அருகே உள்ள பாலுசெட்டி எனும் பகுதியில் டிடிஎஃப் வாசன் தனது இருசக்கர வாகனத்தில் கோவை நோக்கி கடந்த செப்டம்பர் 17ஆம் தேதி சென்றபோது பைக்கில் சாகசம் செய்து விபத்தில் சிக்கி அவரை கைது செய்த வழக்கில் அவருடைய பைக்கை எரித்துவிட வேண்டும் என்று நீதிபதி சாடியிருந்தது குறிப்பிடத்தக்கது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.